வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதுனால ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், திங்கட்கிழமை பிறந்தவங்க, 2, 11, 20, 29 தேதிகளிலே பிறந்தவங்க கோயிலில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா மனசு திடமாகும். அனுபவத்தில் பார்ப்பீர்கள், மனோதிடம் வரும். ஆமா, எப்படி இருக்க போற இந்த திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு இருக்கு. உங்க பலம் இது, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை உடல்நலம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கு. வரவு செய்யும். வண்டி ஓட்டுறது கவனம். அசைவ உணவு வேண்டாம், அளவா சாப்பிடுங்க. புதிய வகை உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 5. அனுகூலமான செய் கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும், பேச்சினால சிக்கல் வரும். தப்பிக்கிறதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஓம் உஷாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3. அனுகூலமான செய் தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இருக்கு. கலக்கலான நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான செய் கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும், வாழ்க்கை வளமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான செய் கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களை வீண் செலவில்லை, மனசு நிம்மதியா இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. துலா ராசிக்கார நேயர்களை வீண் செலவில்லை, மனசு நிம்மதியா இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை முன்கோபத்தினால ஏமாந்து போயிடுவீங்க, அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிச்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் நாமகிரிலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான செய் தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க, அளவா சாப்பிடுங்க. புதிய வகை உணவை வேண்டாம், ரொம்ப மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. வீட்டில் கோயிலில் நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 6. அனுகூலமான செய் தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும், பேச்சினால சிக்கல் வரும். தப்பிக்கிறதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஓம் உஷாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. அனுகூலமான எண்
3 அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல விளக்கேத்துங்க, வீட்டு பூஜையில விளக்கேத்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம் சொல்றது? ஓம் சுக்ரீவனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சுக்ரீவன் சிவபெருமானுடைய அம்சம், அதனால சொல்றோம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா நடக்கும். பெருந்தன்மை இருக்கு, தைரியம் இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, மனோதிடம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசியுமே சிம்மமா இருந்தாலோ, சிம்மம் மகரமா இருந்தாலோ, சிம்மம் கும்பமா இருந்தாலோ, ஜோசியோட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.